தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய வீடியோல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது தனுசு ராசி, காலபுருஷனின் 9ஆம் வீடு, அதாவது ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்புல மேஷம் முதல் விருச்சிக ராசி வரை பார்த்தோம். ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதை பத்தி தான் பார்த்தோம். எவ்வளவோ வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்றோம், சில விஷயம் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு சில பேர் எந்த முயற்சியும் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு எல்லாமே நடக்குது. நம்ம நல்லதை மட்டுமே நினைக்கிறோம், நமக்கு கெட்டதாவே நடக்குது. ஒரு சிலர் அவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்றான், அவனுக்கு நல்லதாவே நடக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்ன, அதை தேடுவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன. இந்த வீடியோ உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது தனுசு ராசியில இருக்காங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த காணொளி, இந்த வீடியோ மிகப்பெரிய திருப்பு முனைகளை கொண்டு வந்தே தீரும், மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். வாழ்க்கையில் தெளிவு பிறந்து மிகப்பெரிய சாதனைகளை படைக்க இந்த வீடியோ ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்றால் அது சத்தியம். நான் மறையலாம், எதுவும் மாறும். எது மாறினாலும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், இப்போ நம்ம பேசக்கூடிய கருத்துகள் இது வருகின்ற தலைமுறைக்காக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. தனுசு ராசி, நீங்க தனுசு ராசியா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, 4-5 புல்லட் பாயிண்ட். அதற்கு பிறகு தனுசு ராசிக்கு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், எதை நீங்கள் எதிர்பார்க்கலாம், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு 5-6 புல்லட் பாயிண்ட். அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், இமீடியட்டா அடுத்த 6 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்க என்ன மாதிரி இருக்கு உங்களோட நிலைமை அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியா இது எல்லாத்துக்கும் தீர்வுகள் என்ன, ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்தால் அதற்கு தீர்வு என்ன, அதை பத்தி நம்ம தெளிவா புல்லட் பாயிண்ட்ஸ்ல பார்ப்போம். தனுசு ராசி காலபுருஷனின் 9ஆம் வீடு, பாக்யஸ்தானம். குரு பகவான் மூலத்திரியோணம் அடையக்கூடிய ஒரு வீடு. மூலம், பூராடம், உத்திராடம். மூலம் கேது, பூராடம் சுக்கிரன், உத்திராடம் சூரியன். கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய வீட்டில். இதற்குள்ளார என்ன இருக்கு, தனுசு ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் என்ன? தனுசு ராசி அன்பர்களுடைய முதல் குணாதிசயம், மற்றவர்களுக்காக இரக்கப்பட்டு தன் சக்திக்கு மீறி கோமாளித்தனமாக உதவி செய்வது. இது பாயிண்ட் நம்பர் 1. தனுசு ராசி அன்பர்களுடைய 2வது குணாதிசயம், நண்பர்கள் கிட்ட வகதகைய மாட்டிக்கிட்டு வெளியிலையும் வர முடியாம உள்ளேயும் போக முடியாம தவிப்பது. 2. தனுசு ராசியுடைய 3வது குணாதிசயம், லட்சியங்களை சுமப்பது. மிகப்பெரிய லட்சியங்கள், சாதாரண லட்சியங்கள் இல்லை. குடிசை வீட்டில் பிறந்த ஒரு தனுசு ராசி அன்பர் இந்த கவர்மெண்ட் ஆளணும்னு நினைச்சாரு. அந்த அளவுக்கு லட்சியங்களை சுமப்பது தனுசு ராசியின் பிறப்புடைய இயல்பு. 4வது குணாதிசயம், தாராள குணம். மற்றவர்களுக்காக வாழ்வது, மற்றவர்களுக்காக சிந்திப்பது, மற்றவர்களுக்காக பேசுவது, மற்றவர்களுக்காக செயல்படுவது, மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து விடுவது வரைக்கும் தனுசு ராசியின் இயல்பு. 5வது குணாதிசயம், தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். 99% தனுசு ராசி என்பர்கள் தெய்வத்தின் மீது அசையாத பற்று உடையவர்களாக இருப்பார்கள். விதி விலக்குகள் 1% விதி ஆகாது. 6வது குணாதிசயம், தனுசு ராசி அன்பர்கள் அனைத்து நபர்களும்
யார் யாருக்கு நீங்க உதவி செய்றீங்களோ அவர்கள் அத்துணை பேரும் உங்கள் உதவியெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உதவி தேவைப்படும் சமயத்தில் உங்கள் நெஞ்சில் ஏறி தயங்காமல் விதிப்பார்கள். இது ஒரு குணாதிசயம் உங்களுக்கு. இப்போ தனுசு ராசியுடைய தலைவிதி என்ன? தனுசு ராசிக்கு முதல் தலைவிதி என்ன? பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் மூலத்திரிகோணம் அடைவதனால் அறிவு என்பது மிகுதியாக இருக்கும். அகாடமிக்கல் நாலேஜ் நல்ல கவனிக்கணும். நல்ல படிக்கக்கூடியவர்கள் ஒரு பள்ளியில இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், டாப்பரா இருக்கட்டும், முக்காவாசி பேர் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு. அடுத்தவர்களை கவரக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு இருக்கும். ஏகபத்தினி விரதம் தனுசு ராசி அன்பர்களால இருக்க முடியும். ஆனால் அதுல சூட்சமங்கள் இருக்கு. லட்சத்துல 95,000 பேர் தனுசு ராசியில பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறக்கக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள். இது உங்களுடைய தலைவிதி. முதல் தலைவிதி என்ன? பிறவியிலேயே பணக்கார குடும்பத்தில் பிறப்பது அல்லது ஏழையாக பிறந்தாலும் ஒரு 25-30 வயசுக்கு பிறகு பணக்கார நிலையை அடைவது உழைப்பின் மூலியமாக. இது உங்களுடைய தலைவிதி. இரண்டாம் தலைவிதி என்ன? நல்ல கடவுள் பக்தி, நல்ல ஞானம், நல்ல எண்ணங்கள். பிறவியிலேயே நல்ல எண்ணங்களை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். இது உங்கள் தலைவிதி. நல்ல எண்ணங்கள், கடவுளே உங்களுக்கு இறங்கி வந்து நல்ல எண்ணத்தை பிறவியிலேயே இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுருவார். மூன்றாவது தலைவிதி நல்ல படிப்பறிவு, அகாடமிக்கல் நாலேஜ் சொன்னேன். நல்ல தெய்வ பக்தி, பிறவியிலேயே தெய்வத்தின் மீது அசையாத பக்தி, தெய்வ சாங்கியத்தியத்தின் மீது அசையாத பக்தி கொண்டவர்களாக இருப்பீர்கள். நான்காம் விதி, உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கும் 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான். எத்தனை காசு தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்த்தாலும், நான் சொல்றத அன்பார்ச்சுனேட்லி தப்பா எடுத்துக்க வேண்டாம், எத்தனை பணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேர்த்தாலும் உங்கள் விதி என்னன்னா, உங்க நாக்குல இருந்து வர வார்த்தை சம்டைம்ஸ் ரொம்ப தப்பா வரும். சட்டுன்னு 150 வார்த்தை நல்லா இருக்கும், ஆனா 149 வரைக்கும் நல்லா இருக்கும். 150வது வார்த்தையில தப்பான வார்த்தை வந்து நீங்க பேசின அத்தனை 149 வார்த்தையும் காலி பண்ணிடும். என்னடா நம்ம 149 வார்த்தை நல்லா பேசியிருக்கோமேன்னு உங்களை யாரும் இடப்பட மாட்டாங்க. என்னையா அவ்வளவு 149 வார்த்தை கரெக்டா பேசணும், இந்த 150வது வார்த்தையை தப்பா பேசிட்டானேன்னு தான் உங்களை பார்ப்பாங்க. உங்களுடைய 5வது தலைவிதி, நீங்கள் எத்தனை காசு பணம் சம்பாதித்தாலும் அதை சேர்த்து வைப்பதில் கண்டிப்பா கஷ்டம் இருக்கும். பணத்தை ஒரு வயசுக்கு மேல 45 வயசுக்கு மேல இழக்க நேரிடும். ஒரு இறங்கு முகம் உண்டு. இது உங்கள் தலைவிதி. குடும்பத்தில் 101% கேரண்டீடா தனுசு ராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கும். யார் மனைவியாக யார் கணவனாக வந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஃபேமிலி லைஃப்ல மிகப்பெரிய அளவில் எப்பவுமே ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இது உங்கள் தலைவிதி. உங்களுடைய 6ஆம் தலைவிதி, 3ஆம் இடத்திற்கும் சனி பகவானே அதிபதியாக வருவதனால் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் சாதிக்கணும்னு எடுக்கிற முயற்சிக்கும் 3 மடங்கு முயற்சியை நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். மற்றவர்கள் எடுக்கக்கூடியது சகிப்புத்தன்மை அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் இருக்கும், ஆனா அதிகமா தேவைப்படும். பெரும்பாலான நேரங்களில் 199% தனுசு ராசி அன்பர்கள் நீங்க எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களால் அதை படிக்க முடியாது. இது உங்கள் தலைவிதி. நீங்கள் விரும்பாத கல்வியை பயில வேண்டிய பாக்கியம் என்பது உங்களுக்கு உண்டு. நீங்க விரும்புற இடத்துல படிக்க முடியாது, விரும்பின கோர்ஸை படிக்க முடியாது. ஆனா படிச்ச கோர்ஸ்ல ஏதாவது பெனிஃபிட் வருமானா அதுவும் வராது.
சம்பந்தமில்லாத ஒரு தொழிலே, சம்பந்தமில்லாத ஒரு வேலையில தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வரும். என்னதான் நீங்க ஒயிட் காலர் ஜாப்ஸ்ல இருந்தாலும் திருப்தி இருக்காது. 7வது விதி, உங்கள் 1ஆம் வீட்டிற்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அதனால அம்மாவுடைய ஆதரவு, அம்மா உயிர் இருக்கிற வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வாழ்க்கையில் இருக்கும், நிலைத்திருக்கும். அம்மாவினுடைய காலத்திற்கு பிறகுதான் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு இன்னும் பெரிய ராஜயோகம் வரும். ஆக ஆரம்பத்திலேயே நல்ல லைஃப் ஆரம்பிச்சாலும், நல்ல குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும், நல்ல குலத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும், நல்ல பணம், செல்வம், செல்வாக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய தலைவிதி இருந்தாலும், தாயாரினுடைய மறைவிற்கு பிறகே பல தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்வில் உச்சம் தொடக்கூடிய யோகம் என்பது நடக்கும். எல்லோருக்கும் அல்ல, 65% தனுசு ராசி என்பவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். 8ஆம் விதி, உங்களுடைய 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக செவ்வாய் வருகிறார். உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இடத்துல சூரியன் உச்சம் பெறுகிறார். பாக்யாதிபதி உங்கள் 5ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அதனால எந்த நிலையிலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்லா சொல்றதை கேட்டுங்க, குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பாடா படுத்திருவேன். உங்களுக்கு மகன்களாக மகள்களாக பிறக்கக்கூடியவர்கள் உச்சபட்ச பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள், அக்ரசிவா இருப்பாங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வேகமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பார்கள், தன்னிச்சையாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். உங்க பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க. இது உங்கள் 8ஆம் தலைவிதி.